ஹாய், இன்னைக்கு ஃப்ரைடே விலாக் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ எழுந்து இனிமேல் தான் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணணும். இன்றைக்கி என்ன ஃபுட் ரெடி பண்ணியிருக்கேன்ட்டு நம்ம ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. பக்கத்துலேயே ரைஸ் வேகுது. இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆகிட்டோன்னே பீன்ஸ் போட்டுருங்க. பீன்ஸ் வாஷ் பண்ணி பீன்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கிண்டதுக்கப்புறம் பீன்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கரம் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டுட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் அதை போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு போட்டு நல்லா கலரிட்டே இருங்க. அது ட்ரை ஆகிற வரையும் கலரிட்டே இருங்க. சைட் பை சைட் சாப்பாடும் அப்படியே வெந்துருச்சு. இப்போ சாப்பாடே வடிச்சேன். இப்போ நல்லா பீன்ஸ் வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எக்கு ஊற்றிக்கலாம். எக்கு ஊற்றிட்டேன். நான் 2 எக்கு இருந்துச்சு, அந்த 2 தான் இருந்துச்சு. அதனால் 2 முட்டை ஊற்றிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்துட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோன்னே கொஞ்சம் நேரம் கழித்து பீன்ஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பீன்ஸ் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கோசரம் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிஞ்ச அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் வெங்காயம், தேவையான அளவு வெங்காயம். நாங்கள் நைட்டுக்கும் சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணுறேன். அதனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க. அது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் ஃப்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் எல்லாத்துக்குமே தேவையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு சரி எல்லாத்துக்கும் எல்லா குழம்புக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டு அது அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அது 1 ஸ்பூன் தக்காளி தொக்கு ஃப்ரை அதில் போட்டு அது நல்லா இன்னும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தக்காளி போட்டேன். அது போட்டு நல்லா கலரிட்டே இருந்து அது நல்லா ஸ்மாஷ் ஆனோன்னே தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதுலேயும் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு தண்ணி, அது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலரிட்டே இருந்துட்டு ஃபைனலாக கடைசியாக கொரியண்டர் லீஃப், அது கொத்தமல்லி போட்டு தக்காளி தொக்கு ஆஃப் பண்ணிட்டேன். என் பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இப்போ இவ்வளோ நேரம் ஏபிசிடி எழுதிட்டு இப்போ வீடியோ பார்க்குறாங்க. வீடியோ பார்க்குறீங்களாம்மா? என்ன வீடியோ பார்க்குறீங்க? என்ன வீடியோ பார்க்குறீங்க? கவிதா வினிதா உனக்கு பிடிக்குமா? ஓகே, சரி பாய், ஹாய் சொல்லு. லன்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வீட்டை பெருக்கி துடைக்கணும். இன்னும் நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா? சரி வாங்க நம்ம இன்றைக்கி நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம். இப்போ வீட்டெல்லாம் பெருக்கி கூட்டிகிட்ருக்கேன். சாமி ரூம், கிச்சன், ஹால் எல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு துடைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா என் பொண்ணு என் கூட தனுவும் என் கூட நானும் ஹெல்ப் பண்ணுறேன், நானும் கூட துடைக்கிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருந்தான்.
அதுக்கப்புறம் நான் துடைக்கும் போது அவளும் வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் தண்ணியை ஊற்றி கீழே மேலே இது பண்ணி எனக்கு தான் டபுள் வேலை. ஏதோ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சம். என்ன பண்ணுறீங்க? சொல்லு. மிக்ஸ் பண்ணுறீங்களா? என்னங்க மிக்ஸ் பண்ணுறீங்க? வாட்டர். அப்புறம் கையிடாத, அழுக்கு தண்ணி. சரி சரி, நீ வீடு தொட, அம்மாக்கு ஹெல்ப் பண்ணு. எப்படி வீடு துடைக்கணும்? சரி, அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. அப்புறம் அவளுக்கு சாப்பாடு ஊட்டலான்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டுறதுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன். என்னடி அப்படி முறைக்கிற? நல்லா இருக்கா? நீ சாப்பிட்டு தரேன். சாப்பிடு, வா கிட்ட வா. இவளுக்கு முட்டை பாயில் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவள் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் நான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வெளில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அவ்வளோ திருப்பி சரியாக பார்த்து. அம்மா மோல்டு யார் வாங்கி கொடுத்தா? நேற்று நைட்டு போயிட்டு மோல்டு வேணும்னு சொல்லி இந்த க்ளே வாங்கிட்டு வந்தாச்சு அடை முடிச்சு. சரி, அம்மாவுக்கு ஃபிஷ் பண்ணி காமி. இவ கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு திருப்பி தூங்க போனோம் நாங்கள். சீக்கிரம் விளையாடு. எல்லாருக்கும் காமிப்பியா? பாப்பாவுக்கு தருவியா? எப்போ தருவ? இங்கே பார்த்து பேசு. எப்போ வரும் பாப்பா? பர்த்டேக்குள்ளே வந்துடுமா? சரி, பர்த்டேக்குள்ளே வந்துடும் பாப்பா. அவளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி கடைசியாக பண்ணிட்டான். சீக்கிரம் பண்ணல. தெரியலையா? தெரியுதா? காமி ஃபிஷ், காமி நீ பண்ண ஃபிஷ்ஷு. தெரியுதான்னு தெரியல. சரியா, வெயிட் பண்ண. வாவ், சூப்பர் ஃபிஷ் பண்ணியிருக்க தனு நீ. இந்தா உன் ஃபிஷ்ஷு காமி. உங்களுக்குல காமி, ஃபிஷ் காமி. இங்கே பாருங்க. சொல்லு. என்னுடைய ஃபிஷ்ஷு. இப்படி வா. எங்கே பாருங்க. உன்னோட ஃபிஷ்ஷா? எப்போ வாங்கினீங்க? அன்னைக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சரி, விளையாடுங்க போங்க. அப்புறம் ஈவினிங் ஆனோன்னா நெத்தி மல்லி பறிக்கலான்னு சொல்லிட்டு நெத்தி மல்லி பறிச்சுட்டு அதை கட்டி வச்சுட்டு நான் என் பொண்ணுக்கும் எனக்கும் வைக்கலான்னு சொல்லிட்டு அதை கட்டி வச்சாச்சு. அவளுக்கு தலை வாரலான்னு சொல்லிட்டு அவளை தலை வார உட்கார வச்சுருக்கேன். தலை வரலாமா? தலை வரலாமா? எப்படி தலை வர்றது? என்ன பண்ணலாம்? பொட்டு வச்சு தலைவாரி பூ வச்சு எங்கே போகிற? கோவிலுக்கு போறியா? சிரிப்பை பாருங்களேன், எப்படி சிரிக்கிறான்ட்டு. சிரிப்பாங்க. இப்போ வந்து அழகா இருக்கியா? அவளுக்கு தலைவாரிட்டு அப்புறம் நானும் தலைவாரலான்னு சொல்லிட்டு சரி தலைவாரிட்டு ஈவினிங் கோவிலுக்கு போகிறோம் நானும் பொண்ணும். திருவருள் செல்வி திருவலர் தேவி திருமால் மகிழ்வே ஸ்ரீலக்ஷ்மி தினமேமை காக்கும் திரு தொண்டர்மணியே
பார்க்கடல் செல்வி பங்கஜவல்லி பத்மாசினியே ஸ்ரீலக்ஷ்மி அஷ்ட ஐஸ்வர்யம் அருளிடும் தேவி அலை மாமகளே அஷ்டலக்ஷ்மி அருள் பெரும் ஜோதி அழகரின் தேவி அமரர் குல விளக்கே ஸ்ரீலக்ஷ்மி தூயனல் ஜோதி துஷ்ட நிவாரணி தினமெமை காத்திடும் ஸ்ரீலக்ஷ்மி நவநிதியாவும் நல்கிடும் தேவி நாரணன் நங்கை ஸ்ரீலக்ஷ்மி அஷ்ட ஐஸ்வர்யம் அருளிடும் தேவி அலை மாமகளே ஆதிலக்ஷ்மி எழில்மிகு தேவி என் குணவல்லி இஹபர அப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு சரி நைட் டின்னர் பண்ணலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி பண்ணிவிட்டு காலைல மார்னிங் பண்ண தக்காளி தொக்கு இருந்துச்சு சரி அதை வச்சே சப்பாத்தி போடுறோம். அவ்வளோதாங்க, இதோட என்னோட டே இன் மை லைஃப் அண்ட் ஃப்ரைடே vlog முடியுது. டே இன் மை லைஃப் அண்ட் ஃப்ரைடே vlog பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் என்னுடைய ஃபுல் டேயோட வீடியோ நான் காமிச்சிட்டேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.